Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. எனக்கு வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. ஸோ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன், லஞ்ச் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து என்னோட பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையில் நான் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி வித் வந்து ஆனியன் டொமேட்டோ சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிப்பேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு சம அளவில் எல்லா மாவுலையும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடல அப்படின்னா பீட்ரூட்டு, கேரட்டு இல்லைனா கீரை இது எல்லாமே நம்ம அரைச்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தேன் அப்படின்னா அதில் 5 சப்பாத்தி வந்து கிடைக்குங்க. ஸோ நான் 2 கப் எடுத்துக்க போகிறேன். ஸோ 10 சப்பாத்திக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கு செய்கிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். தண்ணிக்கு பதிலாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பிளெயின் வாட்டர் இல்லாமல். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல சப்பாத்தி வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பிணைஞ்சிட்டு கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். ரொம்ப கம்மியாக தாங்க எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிற சமயத்தில் இது நல்லா ஊறும் போது உங்களுக்கு வந்து சப்போஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறிடுச்சு. அதுக்குள்ளே நான் வந்து சட்னிக்கு தேவையானதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சட்னிக்கு வந்து நான் ஆனியன் டொமேட்டோ வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் தக்காளி இல்லை நாட்டு தக்காளி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆப்பிள் தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ரஃப்லி வந்து சாப் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இப்போ வந்து நான் 3 தக்காளியும் 3 வெங்காயமும் ரஃபாக சாப் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் அதை வந்து வணக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வணங்குறதுக்காக. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும், அந்த அளவுக்கு வந்து இது வேகணும். இது எனிவே நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் அந்த விழுதை வந்து எண்ணெயில் வந்து வணக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. ஏன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இட்லிக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வரமிளகா இதுலேயும் வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து சில்லி பவுடர் வந்து அப்புறமா ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து இதனோட குக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கும்போது கிடைச்ச ஸ்பூன் தாங்க. இது வுட்டன் ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சுட்டேன். நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா வந்து உப்பில் வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் போட்டிங்கன்னா துரு பிடிச்சிரும் இல்லையா. ஸோ எனிவே வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா வுட்டனோ தான் யூஸ் பண்ண முடியும். அதனால நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனையுமே இந்த யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்புக்கு உங்களுக்கு அளவாக இருக்கும் இந்த ஸ்பூனு, க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கலர் மாறி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளுங்க இந்த சட்னி, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியும் கூட. ஒன்றுமே இல்லை பாருங்கள், கட் பண்ணுறதும் ரொம்ப குறைச்சல் தான், எதுவுமே இல்லை, தேங்காய் துருவ வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ ஸோ உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி 2 கொதி விட்டால் போதுங்க, உங்களுக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடும்.
ரொம்பலாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வணங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து சட்னி வந்து ஒன்றும் ஆகாது. ட்ராவலிங் டைம்லையும் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி வித் ஆனியன் டொமேட்டோ சட்னி. ஸோ இதுதான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே மாவை வந்து நல்லா உருட்டிக்கணும், அது வந்து நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஆயிலே ஆட் பண்ணாமல் வெறும் டஸ்டிங் மட்டும் பண்ண போகிறேன் கோதுமை மாவில். இப்போ நான் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணல. சப்போஸ் டயட் கான்ஷியஸாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி இல்லைனா வந்து நெய் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டுக்கலாம். நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் சர்க்கிள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சர்க்கிளாகவே வந்திருக்கு இல்லையா, ஆயில் எதுவுமே விடாமல். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கலைஞ்சிருந்தது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோர் வார்ட்ரோபு. இதில் வந்து இந்த கடைசி போர்ஷன் வந்து மேலே இருக்கிறது என் ஹஸ்பண்டும், கீழே இருக்கிறதுல 2 ஷெல்ஃப்ஸ் வந்து என் பொண்ணோடதையும் நான் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மேலே அடுக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கலைஞ்சு போயிடுது. ஸோ அதனால இந்த பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் வந்து நான் டவுன் ஹாலில் வந்து ஒன்று வந்து ஒரு 148 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ 3 பேஸ்கெட், இது 3மே வந்து லிட்டோட இருக்குது. நான் இதை முன்னாடி வந்து கிச்சன் ஆர்கனைசிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து இப்போதைக்கு வந்து என்னோட பொண்ணை வந்து ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றில் ஃபுல்லாக டாப்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து 3 ஃபோல்ட் மெத்தட் இல்லைன்னா 4 ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலையிறதே இல்லைங்க, ஈஸியாக வருது. அதே சமயத்தில் நிறைய ட்ரெஸ் வச்சுக்க முடியுது. இதில் சுமார் 20 ட்ரெஸ் பக்கத்தில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், டாப்ஸ் மட்டும். அடுத்து இன்னொரு பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டியாலா பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, லெக்கிங்ஸ், இது எல்லாமே ஒரு 20 பேண்ட் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து நல்லா யூஸ் பண்ண முடியுது, ஒரே இடத்துல வந்து நிறையா வந்து வைக்க முடியுது. லிட்டோட இருக்கிறதுனால மேலே ஸ்டாக் பண்ணி வச்சுக்க முடியுது. இப்போ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த 3 பேஸ்கெட்லையுமே வச்சுருக்கிறது எல்லாமே வெளியே போட்டு போகிற ட்ரெஸ் மட்டும்தான். இதில் அரௌண்ட் ஒரு 10 ஃப்ராக்ஸ் பக்கத்தில் இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இன்னொரு பேஸ்கெட் கூட வைக்கலாம். இப்போ இதில் மேலே வந்து 2 பேஸ்கெட் வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸில் ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் வந்து யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுக்கு பேஸ்கெட் வாங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே சமயத்தில் கலைஞ்சு போகிறதும் இல்லை. இப்போ யூனிஃபார்ம் வைக்கும் போது டவல்ஸு, சாக்ஸு எல்லாமே அவங்களோடதெல்லாம் இந்த ஸ்பேஸில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அடுத்து இந்த கபோர்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு போகிற, அதாவது கிராண்டான பார்ட்டி வேர் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். எப்படின்னா பட்டு பாவாடை, சோலி, அப்புறம் கொஞ்சம் பெரிய லாங் ஃப்ராக்கு, லெஹெங்கா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சாரீ கவர்ஸ் யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சாரீ கவரில் 2லேருந்து 3 ட்ரெஸ் வரைக்கும் வைக்க முடியுது. ஸோ ஒரு 15 ட்ரெஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு 6 சாரீ கவரில் வச்சுக்க முடியுது. ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆயிருக்கு. ஏன்னா லாங் ஃப்ராக்கு, லெஹெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால் மடிச்சு வைக்க முடியாது. ஸோ அது மேலே இருந்துட்டு மற்ற ட்ரெஸ்ஸையும் சேர்ந்து கலைஞ்ச மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுத்துக்கிறதுக்கும். ஏன்னா எப்போவாவது தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த 3 ஷெல்ஃபில் ஈஸியாக நான் வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி வந்து 1 டம்ளர் ஊற போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து தோலோட தான் கட் பண்ணுவேன். ஸோ தோலோட வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, வயிறு பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுக்கு நான் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
வெறும் சாம்பார் தூள் மட்டும்தாங்க. சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோதான். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எதுவுமே தேவையில்லை. தாளிக்கிறதுக்கும் கடுகு கருவேப்பிலை எதுவுமே போட போகிறதில்ல. பெரும் உருளைக்கிழங்குல 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன். இதில் அப்படியே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து லிட் எதுவும் போடாதீங்க. ஏன்னா லிட்டு போட்டிங்க அப்படின்னா உப்பு போடுறதுக்காக தண்ணி விடும் அப்படியே. ஸோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வதங்கின மாதிரி கொஞ்சம் கசகசன்னு ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரையாக ஷேப் மாறாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே வந்து புதினா ரைஸுக்காக நான் ரைஸுக்கு வந்து புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கையளவுக்கு புதினா வந்து க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது அப்பப்போ வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஹெவி பாட்டம் பேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கேஸ் ஸ்டவ்ல வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு கொஞ்சம் 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரு அன்னாசி முக்கு, ஒரு ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ புதினா வந்து 2 கையளவுக்கு வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து புதினால இருக்கு அப்படிங்கிறதுனால அரிசிக்கு நீங்க தண்ணி வைக்கும் போது அளவா வச்சுக்கணும். இது ஆல்ரெடி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு புதினாவே வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசிக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வச்சிருக்கிற அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டா சூப்பரான ஒரு புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுங்க. பாத்தீங்களா, ரொம்ப வாசனையா சூப்பரா இல்லை, ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. ஸோ இப்போ வந்து எனக்கு லீவாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்காக நான் இதை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா வித் ரைத்தா, அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, இவ்வளோதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இப்படி தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும்